Hi dear friends, welcome to Way to Career Check YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் பத்தின full details தான் பார்க்க போறோம். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல டோட்டலா எத்தனை கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, தென் உங்களுக்கான கட் ஆஃப் எத்தனை தேவைப்படும், 6th to 12th வரைக்கும் நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல போகும்போது ஃபீஸ் ரிடக்ஷன் ஆகுமா, கவுன்சிலிங் மூலமா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல போறதுனால அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பாராமெடிக்கல் ஃபார்ம் டி ஜிஎன்எம் கவுன்சிலிங் ரிலேட்டட் அப்டேட்க்கு பாத்தீங்கன்னா வே டு கரியர் ஷீக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் பாத்தீங்கன்னா பயோல கொடுத்துருக்கேன். ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். முதல்ல செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்னா சுயநிதி கல்லூரிகள், பிரைவேட் காலேஜ் தான் நம்ம செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்னு சொல்றோம். இங்க கவுன்சிலிங் மூலமா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல போறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது மூலியமா ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல கவுன்சிலிங் மூலியமா போறீங்க அப்படின்னா எஜுகேஷன் லோன் அப்படிங்கிறது ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க 7.5 lakhs வரைக்கும் எந்த கொலாட்டரலும் இல்லாம பாத்தீங்கன்னா லோன்ஸ் அப்படிங்கறத வித்ரா பண்ணிக்கலாம். தென் பாத்தீங்கன்னா இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்க்கு எத்தனை கட் ஆஃப் தேவைப்படும் அப்படிங்கறத பார்த்துடலாம். ஒரு ஆவரேஜ் டு மீடியம் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் ஒரு 155 160ல இருந்து ஒரு 125 ஒரு 100 கட் ஆஃப் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் டாப் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், டாப் மோஸ்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு 180ல இருந்து ஒரு 165 170 ரேஞ்சுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் பாத்தீங்கன்னா நான் 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். அதுக்காக ஃபீஸ் ரிடக்ஷன் ஏதாச்சும் பண்ணுவாங்களான்னு கேட்டா அது மாதிரியான எந்த ஆப்ஷனும் கிடையாது. நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலும் சரி, சிபிஎஸ்சில படிச்சாலும் சரி, மெட்ரிக்ல படிச்சாலும் சரி, கவுன்சிலிங் மூலியமா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல போகும்போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய நார்மல் ஃபீஸ்ல இருந்து ஒரு 25,000ல இருந்து 50,000 வரைக்கும் குறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எக்ஸாம்பிள், அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் 1.5 lakhsனா நீங்க கவுன்சிலிங் மூலியமா அந்த காலேஜ்ல போறீங்கன்னா 25,000ல இருந்து 30,000, சம் காலேஜஸ் பாத்தீங்கன்னா 50,000 கம்மி பண்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்க 1.3 lakhs இல்லனா 1 lakhs கட்டினா போதும். இது காலேஜுக்கு காலேஜ் வேரி ஆகும். தென் நம்மளுடைய மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி ரிலீஸ் பண்ற ப்ராஸ்பெக்டஸ்ல பிரைவேட் காலேஜஸ்க்கு ஃபீஸ் எவ்வளவு மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா டியூஷன் ஃபீஸ் 45,000ல இருந்து 47,000 தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது நம்பி நீங்க காலேஜ்ல ஒரு 50,000 70,000 தான் ஃபீஸ் வரும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதுல கீழே மென்ஷன் பண்ணிருப்பாங்க இது ஒன்லி டியூஷன் ஃபீஸ் தான், அதர் ஃபீஸஸ் அந்தந்த காலேஜ் மேனேஜ்மெண்டே ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ நீங்க அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல மென்ஷன் பண்ணிருக்கிற ஃபீஸை நம்ப கூடாது. அது ஜஸ்ட் டியூஷன் ஃபீஸ் மட்டும் தான், அது போக நிறைய ஃபீஸஸ் இருக்கும். தென் ஆவரேஜா நீங்க ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல போறீங்கன்னா உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா மினிமம் 1 lakhல இருந்து மேக்ஸிமம் 1.5 1.7 lakh வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் பாத்தீங்கன்னா எபோவ் ஆவரேஜ்ல இருந்து டாப் லெவல் காலேஜஸ்க்கு நீங்க போறீங்க அப்படின்னா ஒரு 1.5 lakhsல இருந்து 2.73 lakhs வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல நீங்க போனாலுமே மினிமம் லாக்ல தான் ஃபீஸஸ் அப்படிங்கறது ஆரம்பிக்குது. சோ மேக்ஸிமம் எல்லா காலேஜஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு 1 lakh 1.5 lakhல இருந்து 3 lakhs வரைக்கும் அந்தந்த படிப்புகளை பொறுத்தும் அந்தந்த காலேஜஸோட ரேஞ்சை பொறுத்தும் மாறுபடுது. முக்கியமா நர்சிங் படிப்புகளுக்கு பாத்தீங்கன்னா ஃபீஸஸ் அப்படிங்கிறது மினிமம் 1.7 2 lakhsல தான் ஆரம்பிக்குது. தென் பிபிடியை பொறுத்த வரைக்கும் 90,000ல இருந்து 1.5 lakh 1.7 lakh வரைக்கும் கொடுக்குறாங்க. பிஃபார்ம் பொறுத்த வரைக்கும் 1.1 lakhல இருந்து 2.2 lakh வரைக்கும் பிஃபார்ம் கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. இதே மாதிரி தான் எல்லா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்லயுமே இருக்கும். பட் காலேஜுக்கு காலேஜ் பாத்தீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து மாறுபடும். தென் பாத்தீங்கன்னா கேட்டகரி ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ்ல இருக்கும். அதாவது எஸ்டி, தென் கன்வெர்டட் கிறிஸ்டின், இதே மாதிரி கம்யூனிட்டிஸ்க்கு பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் இல்லைன்னா காலேஜஸ் ஃபீஸ் டோட்டலாவே கவர்மெண்டே பே பண்ணிடுவாங்க. இதே மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது பாத்தீங்கன்னா காலேஜுக்கு காலேஜ் வேரி ஆகும். இது நீங்க டைரக்டா போய் கவுன்சிலிங்ல சீட் கிடைச்சதுக்கு அப்புறம் போய் காலேஜை விசாரிச்சா மட்டும்தான் தெரியும். தென் இந்த காலேஜஸ்ல போகும்போது நான் 7.5 ரிசர்வேஷன், நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன், டோட்டலா ஃபீஸ் ரிடக்ஷன் பண்ணுவாங்கன்னு கேட்டா அந்த ஆப்ஷன் கிடையாது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். 7.5 ரிசர்வேஷன் அப்படிங்கிறது பாராமெடிக்கல், ஃபார்ம் டி, ஜிஎன்எம், இது டிப்ளமோ சர்டிபிகேட் கோர்சஸ்க்கு பாத்தீங்கன்னா கிடையாது. இதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் அப்படின்னா பிரைவேட் காலேஜ். நீங்க கவுன்சிலிங் மூலமா ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல போறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபீஸஸ் லாக்ஸ்ல தான் ஆரம்பிக்கும். ஒரு சம் காலேஜஸ்ல 90,000ல இருந்து 1.5 lakhs வரைக்கும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டாப் மோஸ்ட் காலேஜஸ்னா 3 lakhs வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது காலேஜுக்கு காலேஜ் வேரி ஆகும். தென் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ் மாதிரி 19 பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸும் ஆஃபர் பண்ண மாட்டாங்க. பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, பிஓடி இந்த 4 கோர்சஸ் தான் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல ஆஃபர் பண்ணுவாங்க. இந்த இயருக்கு இது போக என்னெல்லாம் கோர்சஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல ஆஃபர் பண்றாங்க
அப்படின்னு தெரியணும் அப்படின்னா சீட் வேகன்சி வந்தால் மட்டும்தான் தெரியும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், ஆப்டோமெட்ரி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, ரேடியோகிராஃபி இதே மாதிரி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா 1 or 2 காலேஜஸ்லாம் ஆஃபர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் நர்சிங், ஃபார்மசி, பிபிடி, பிஓடி இந்த 4 கோர்சஸ் தான் மேஜராக ஆஃபர் பண்ணுறாங்க. தென் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் ரிலேட்டடான என்ன டவுட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல கேளுங்க, அது கிளாரிஃபை வீடியோ போடுறேன். தென் இதே மாதிரி கவுன்சிலிங் ரிலேட்டட் அப்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா வே டு கரியர் சீக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா நீட் இஷ்யூ நடந்துட்டு இருக்கிறதுனால டிலே ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பேஷன்ஸா இருங்க.